ஜாக்கி தண்ணி குடிச்சுக்கோ, வந்தா பா. குடிச்சுக்கோ. எங்களோட 51வது சதுரகிரி பயணம் தொடருது. ஜாக்கிக்கு 4வது பயணம். ஜாக்கியும் கூட வர்றான். ஆனால் ரொம்ப நேரம் ஓடியே வந்தான். ஸோ இன்றைக்கி நாளைக்கு தான் வந்து நமக்கு பிரதோஷம்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி கூட்டம் எதுவுமே இல்லை. நாங்கள் தனியாக தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஜேர்னியும் வந்து நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஓம் நமச்சிவாயம். ஜாக்கி போடா. கரெக்டாக அடிவாரத்தில் டைம் 9 மணி ஆகுதுங்க. எப்போயுமே இந்த சிவப்பு நிற பழங்கள், சிவப்பு நிற அடர்த்தியான பழங்கள் எல்லாமே விஷம்தாங்க இயற்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் ரசிக்கத்தான் செய்யணும். ஆனால் இதில் சில சின்ன சின்ன அந்த சிவப்பெரும்புகளும் இருக்குது பாருங்களேன். வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ மணி 9 ஆகுதுங்க. அங்கங்கே இளைப்பாடுறதுக்கு சதுரகிரியில் இந்த மாதிரி மூலிகை காற்றோட நல்ல ஒரு நிழலும் இருக்குதுங்க. ஜாக்கி ரொம்ப டயர்டாயிட்டான். ஜாக்கி, ஆனால் காற்று ரொம்ப ரம்யமாக வீசுதுங்க. அழகாக இருக்குது. இந்த ஒரு காற்றுக்காகவே இங்கே வரணும். ஆனால் நீரோடைகளில் நிச்சயமான முறையில் தண்ணி இருக்காது. ஏன்னா வெயில் காலம் கூட. ஸோ நம்மக்கிட்டையும் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது தண்ணி. இதை வச்சுட்டு நம்ம மேலே போயிட்டு வந்துடணும். கரெக்டாக 9:29ங்க. ஆசீர்வாத விநாயகர் தரிசனம் முடிஞ்சது. தென் அப்படியே போகலாம். அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் போயிட்டுருக்காரு. வேறு யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. பட்டு இந்த பயணம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுதுங்க. இன்றைக்கி மக்கள் நடமாட்டம் இல்லாததுனால இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. கோயிலும் க்ளோஸ் ஆகி